வணக்கம் நண்பர்களே. இது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு நான் இந்த சேனலில் வீடியோ போட்டு. பட் எஸ், ஒரு பெரிய கிரியேட்டிவ் பிளாக்குள்ளே போயிட்டேன். கிரியேட்டிவ் அது என்ன நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இனி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக இந்த இன்ஸ்டாகிராம்ஸில் இந்த மீம்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ்க்கு நடுவில் மீம்ஸ் இந்த காமெடிஸ்லாம் வரல. ஸோ அதுக்காக நிறைய விஷயம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் நானும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன், யூடியூப்பில் தேடுறேன், க்ரோமில் தேடுறேன், எக்கச்சக்கத்தில் ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு மாற்றுறது எல்லாமே ஒரு 10 வருஷம் பேக்கில் இருக்கிற மீம்ஸ் தான், 10 வருஷம் பேக்கில் இருக்கிற காமெடிஸ் தான் மாட்டுது. ரொம்ப சின்ன சின்ன அளவில் தான் ஒரு சின்ன சின்ன காமெடி மாட்டுது, அதுவுமே 5 இயர்ஸ் பின்னாடி போனோம். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் மாட்டுது தவிர இப்போ புதுசாக வந்த படங்கள்லேருந்து எந்த விதமான காமெடியுமே எனக்கு மாட்டலை. ஸோ எஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் காமெடிக்கு பஞ்சமா? ஸோ எஸ், நம்ம தமிழ் சினிமாவில் காமெடிக்கு பஞ்சமாயிட்டு வருது. ஸோ நீங்கள் ரீசெண்டாக நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காமெடி படம் வந்திருக்கு இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில். அதாவது காமெடியை மட்டுமே பேஸ் பண்ண என்ன படங்கள் வந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். கடல்லே இல்லையா? அப்படி காமெடி, சரி காமெடி பேஸ் பண்ண படம் தான் வரல. அப்படி காமெடி பேஸ் பண்ணாத படமாக இருந்தாலும் ஒரு கமர்ஷியலைஸ்டு படம் வருதுன்னா அதுக்குள்ள கல்ட்டு கிளாசிக்கான காமெடி எவ்வளோ வந்திருக்கு இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ், 10 வருஷத்துல எடுத்தவங்களை எத்தனை வந்திருக்கு? விரல விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி காமெடிஸ் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரோம், மீம்ஸில் போடுறோம். அதுதான் இப்போ ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. ஒரு விரல விட்டு எண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு 10 வருஷம் பின்னாடி போனீங்க அப்படின்னா எக்கச்சக்க காமெடிஸ், நம்ம வடிவேல் சார் காமெடிஸாக இருக்கட்டும், கவுண்டமணி செந்தில் சார் காமெடிஸாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய காம்போ காமெடிஸ், சாண்டா சந்தானம் காமெடிஸ், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க காமெடிஸ் கல்ட்டு கிளாசிக்காக இருக்கும். இப்போ வரைக்கும் எக்கச்சக்க இடத்துல அந்த காமெடிஸை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எதர் அது மீமாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்கிறதாகட்டும். நம்ம விவேக் சார் காமெடிஸ்லாம் கருத்தோட காமெடி சொன்னவங்களாம் இப்போ கிடையாது, விவேக் சார் தான். கவுண்டமணி செந்திலாக இருக்கட்டும், ஸோ இவங்க ஒரு விஷயத்தில் கருத்தோடு சொல்லியிருக்காங்க. விவேக் சார்லாம் காமெடி ஃபுல்லாகவே கருத்தோட காமெடி சொன்னவர். ஸோ இப்போ அவர்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண யாராலையுமே முடியல. ஸோ அப்போ அந்த மாதிரி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா they will write the comedy in the script itself. ஸ்கிரிப்ட்லேயே அவங்க காமெடி இருக்கும். அதாவது ஸ்கிரிப்டில் இந்த இடத்துல இந்த காமெடி வரணும், இங்கே இவர் வந்து காமெடி பண்ணுவார் அப்படின்ட்டு. இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டில் காமெடி அவ்வளோ உங்களுக்கு என்ன தேவையோ போட்டுக்கோங்கப்பா, இந்த மாதிரி தான் நிறையா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, கமர்ஷியல் எடுக்காத ஒரு சில டேரக்டர்ஸ், அதாவது வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ் தான் இந்த மாதிரி ஓகே உனக்கு இங்கே கொடுத்துருக்கேன், நீ இந்த இடத்துல உனக்கு என்ன காமெடி போடணுமோ போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. எஸ், இதை நம்ம சந்தானம் சாரும் சொல்லியிருக்காரு பொல்லாதவன் பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது. ஸோ அந்த மாதிரி டேரக்டர்ஸும் அந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு காமெடி முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு ஸ்டோரி தான் முக்கியம், அவங்க சொல்ல வர கருத்து தான் முக்கியம். ஆனால் கமர்ஷியல் மூவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமெடி ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற எந்த கமர்ஷியல் மூவிஸ்லையும் பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள் அப்போ தான் தெரியும். நாங்கள் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் காசு கொடுத்து பார்க்குறோன்னா அதுக்கேற்றது நீங்கள் அதில் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் இன்னொரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, காமெடி படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில், ஃபுல்லாக காமெடிங்கிற பேரில் எங்கேயுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. என்ன தேடுறாங்க? காமெடி சண்டத்தில் பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரியே தெரியல. இந்த வருஷம் எனக்கு வந்து இந்த கேங்கர்ஸ் படம் அதில் நல்லா இருந்துச்சு, ஓரளவு காமெடி நல்லா இருந்துச்சு. அதை விட்டால் நம்ம மதகத ராஜா, அது எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய படம், அதில் ஃபுல்லாக காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா அது எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அண்டு நம்ம சந்தானம் ப்ரோ இருக்கார்ல, அவர் எப்போ தமிழ் சினிமாக்குள்ளே வந்தாரோ அப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டை செட் பண்ணார். அந்த ட்ரெண்டை அவரு சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, நம்ம சந்தானம் ப்ரோ வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது காமெடி அப்படின்னா ஒரு டேரக்டர் ஒரு படத்தை எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் மூவி எடுக்கிறாருன்னா காமெடிக்குன்னு ஒரு ட்ராக் கொடுத்துருவாரு. அந்த ட்ராக்ல அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அந்த ஹீரோயின் ஹீரோ ஃபேமிலி அப்படின்னு இல்லாமல் அந்த ஹீரோவை எங்கேயும் பாதிக்காமல் தனியாக காமெடி போகும். நம்ம கவுண்டமணி செந்தில் சாராக இருக்கட்டும், வடிவேல் சாராக இருக்கட்டும், விவேக் சாராக இருக்கட்டும், இவருக்கெல்லாம் தனியாக காமெடி போகும், தனி ட்ராக் போகும். அஃப்கோர்ஸ் ஒரு சில இடத்துல ஹீரோவோட ஒன்றி வருவாங்க தான். நம்ம விவேக் சார்லாம் ஒரு சில இடத்துல ஹீரோ கூட சேர்ந்து காமெடி பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்டாக அது எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. தனியாக காமெடின்னு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் காமெடி பண்ணுவீங்க, இங்கே இவங்க காமெடி பண்ணுற நேரத்தில் இங்கே வேற விஷயம் அந்த ஹீரோக்கு நடந்துகிட்டு இருக்கும். இது இதை பாதிக்காது, இது அதை பாதிக்காது, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். நம்ம சந்தானம் ப்ரோ எப்போ உள்ளே வந்தாரோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் செட் ஆகுது. அதாவது தனி ட்ராக் பண்ண மாட்டேன். நீங்கள் சந்தானம் ப்ரோவோட எந்த படம்லாம் எடுத்துக்கோங்களேன், அதாவது எந்த படத்தை நீங்கள் மோஸ்ட்டாக, அதாவது விரல விட்டு எண்ணிடலாம் அவர் இந்த ட்ராக் காமெடி பெருசாக இருந்திருக்காது. என்ன அவரோட மெயினான ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா,
அவர் ஹீரோ கூட சேர்ந்து தான் படத்தில் நடிப்பார். அதாவது ஒரு காமெடிலாம் இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக, ஒரு சப்போர்ட்டிங் ஹீரோவாக, செகண்ட் ஹீரோ மாதிரி தான் நடிப்பார். அது அவரோட எல்லா படத்துலையும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஹீரோவை பாதிக்கிற ஒரு விஷயம் இந்த கமெடியனையும் பாதிச்சிருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு மாதிரி ஈவனாக கொண்டு போயிருப்பாங்க. படம் ஃபுல்லாக ஹீரோ கூட ட்ராவல் ஆகிட்டு வருவாங்க. இவங்க 2 பேருக்கும், அதாவது இவரை பாதிக்கிற விஷயம் அவரையும் பாதிக்கும், அவரை பாதிக்கிற விஷயம் இவரையும் பாதிக்கும். ஒரு மாதிரி 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்க. தனியாக காமெடி ட்ராக்குன்னு படத்தில் இருக்கவே இருக்காது. கதை போய்கிட்டுனா திடீர்னு அப்ரப்டாக கட் பண்ணி காமெடி ட்ராக்குள்ளே போக மாட்டாங்க. படம் கதை போதுன்னா அப்படியே காமெடி ட்ராக்கும் பேரலாக ஃபஸ்ட்டு சந்தானம் ப்ரோ வரது முன்னாடி எப்படி இருக்குன்னா, இப்படி பேரலாக கதை போகுதுன்னா காமெடி ட்ராக் இங்கே போகும், கதை இங்கே பேரலாக போகும். சாண்டா ப்ரோ வந்ததுக்கப்புறம் காமெடி ட்ராக் பேரலாக படம் கதை போகுதுன்னா காமெடியுமே பேரலாக போகும். அந்த காமெடி ஸ்டோரி அஃபெக்ட் பண்ணணும், நல்ல விதத்தில் அஃபெக்ட் பண்ணும். ஸ்டோரி ஒரு மாதிரி அழகாக கொண்டு போகும். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பழைய அந்த சந்தானம் ப்ரோ வரது முன்னாடி இந்த காமெடிலாம் அந்த படத்தில் நீங்கள் காமெடிஸை தூக்கிட்டீங்கன்னா ஸ்டோரி அதை அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் சாண்டா ப்ரோட படத்துலனா நீங்கள் அந்த சாண்டா ப்ரோ அந்த இடத்துல தூக்கிட்டீங்கன்னா ஸ்டோரி அது ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி படத்தோட டிராவல் பண்ணுற மாதிரி காமெடிஸ் இவர் வந்து செட் பண்ணார். அப்புறம் இவர் போனதுக்கப்புறம் காமெடிஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றிடம் ஆயிடுச்சு. அப்புறம் யோகி பாபு சார் வந்தார். யோகி பாபு சாரோட காமெடியும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் போக 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 காமெடிஸ் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா காமெடி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருத்தவங்க நீங்கள் ஈஸியாக அழ வச்சிடலாம், ஒருத்தவங்க நீங்கள் ஈஸியாக கோவப்பட வச்சிடலாம். ஆனால் ஒருத்தவங்க நீங்கள் சிரிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் பண்ணணும். அதுவும் நீங்கள் படத்தில் ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எஃபர்ட்லாம் நீங்கள் கண்ணா பிரான்னு போடணும். நம்ம பார்த்துருவோம் அசால்ட்டாக கவுண்டர் வச்சுட்டு போகிறான்னு. அப்படி கிடையாது. அந்த கவுண்டருக்கு ஆடியன்ஸ் சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களாம் தெரியாது. அந்த கவுண்டரு அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிச்சு அடிக்கும் போது அந்த ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. இப்போ வர எக்கச்சக்க படத்தில் பெருசாக காமெடிஸ் ஒர்க் அவுட்டே ஆகலை. நிறைய பேர் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மீம்ஸு, இந்த மாதிரி காமெடி கிளிப்ஸாக இருக்கட்டும், இந்த வீடியோஸ்குள்ளே ஆட் பண்ணுற கிளிப்ஸாக இருக்கட்டும், ரெஃபரன்ஸ் இருக்கிற கிளிப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு 5 வருஷம் மேக்ஸிமம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற படத்துலேருந்து இருக்கிற கிளிப்ஸாக தான் இருக்குது. இப்போ புதுசாக வந்த படத்துலேருந்து எதையுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. விரல விட்டு எண்ணிடலாம், ரொம்ப மினிமமாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ், எனக்கு இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஸோ நானும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு காமெடி ஜானரில் நான் படம் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உண்மையிலேயே படம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு நான் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக படம் ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு தேட்டர் விட்டு நான் வெளியே வந்த படம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பழைய படங்கள். ஸோ அப்படி ஒரு 4-5 படத்தை நான் சொல்கிறேன், கேளுங்க. டைரக்டர் ராஜேஷோட படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காமெடி ஜானரில் எடுக்கிற படம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா மனசு சக்தியாக இருக்கட்டும், பாஸ் என்கிற பாஸ்கரன், ஓகே, அழகுராஜா, ஆலினால் அழகுராஜா, நம்ம கார்த்தி சார் நடித்தது, வாசு சரவணன் ஒன்றா படித்தவங்க, வணக்கம் சென்னை. ஸோ இந்த மாதிரி படம்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எஸ், அவரோட இந்த பிரதர் படம்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அதான் அந்த டைமில் எடுத்த படம்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் காமெடிக்கு பஞ்சமா இல்லை காமெடி எழுத முடியலையா என்ன ஏதெல்லாம் எனக்கு தெரில. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரதர் படம்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை காமெடி. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அண்ட் இன்னும் ஒரு சில ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லலாம், இந்த வின்னர் அந்த படமாக இருக்கட்டும், அப்புறம் என்னென்ன படம் காமெடிக்குனே பேர் போன படங்கள், லண்டன் அந்த படமாக இருக்கட்டும், அப்புறம் பாருங்க எனக்கு யோசிக்க தோணுது, ஃப்ரெண்ட்ஸ் அந்த படம். ஸோ நம்ம வடிவேல் சாரோட 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த எல்லா படமுமே பர்ஃபெக்ட் இன் காமெடிஸு. அண்டு விவேக் சார் தான் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக நிறைய படங்கள் இருந்தது. நான் நிறைய படம் மிஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த படம் காமெடி ஜோனரில் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தமிழ் படத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், நான் திருப்பி அந்த படத்தெல்லாம் போய் வாட்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா நான் போன வருஷம் நிறைய ஸ்டோரி பேஸ்டு படம் பார்த்து என் மூளை இந்த கிரியேட்டிவ் பிளாக் உள்ள போயிடுச்சு. என்னால் கிரியேட்டிவாக இது பெருசாக, ஏன்னா ஸ்டோரி பேஸ்ட் அப்படின்னா அது ஒரு ஸ்டோரியை ஃபாலோ பண்ணி அப்படியே அழகாக கொண்டு போவாங்க. இதே நீங்கள் கமர்ஷியலைஸ்டாக பார்க்கணும்னா இல்லை என்ன வேணாலும் உள்ளே கொண்டு வரலாம், லாஜிக் பெருசாக பார்க்க தேவையில்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எனக்கு இப்போ இந்த வருஷம் 2025 ஃபுல்லாக கமர்ஷியல் படம் நிறையா பார்க்கணுன்ட்டு நானும் தேடி பார்த்த படத்தையே பார்க்குறேன், ஓட்டின டேப் ரெக்கார்டே ஓட்டுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் போகுது. ஸோ ஒரு மாதிரி கமர்ஷியல் படங்கள் நிறைய பார்க்கணும்னு தோணுது. அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ எஸ், இந்த மாதிரி நிறைய எனக்கு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் காமெடிக்கு பஞ்சம் தான். ஏதாவது ஒரு நல்ல டேரக்டர் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா ஒரு அழகான காமெடி ஸ்கிரிப்டை எழுதி ஒரு அழகான படத்தை எடுங்க. நான் அதை ரிவ்யூ பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஸோ எஸ், ஏன்னா நான் ஒன்றும் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸை குறலாம் சொல்ல. இப்போ நமக்கு சமூகத்துக்கு தேவையான நிறைய படங்கள் வருது தான். நிறைய பேர் நம்ம சமூகத்துக்கு தேவையான நிறைய படம் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ், எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் சிரிக்க முடியலையே. நம்ம பார்த்தோம், ஐயோ நம்ம சமூகத்தில் இப்படிலாம் நடக்குதான்னு எடுக்கிற டேரக்டர்ஸ் இருக்காங்க தான். ஆனால்
பார்த்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் மனசு விட்டு கலகலப்பு 2 நம்ம சுந்தரன் படம், நான் சுந்தரனுக்கு ஸ்பெசிஃபிக்காக வீடியோவே போட்டிருப்பேன். இந்த என்ன படம், இந்த மரகத ராஜா ரிவ்யூ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சுந்தர் சி சார் படம்லாம் அவ்வளோ கல்ட்டு கிளாசிக்காக இருக்கும். நிறைய படம். ஸோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகிறேங்க. தமிழ் சினிமாவில் காமெடிக்கு பஞ்சம் அப்படின்னும் போது அதுக்கு நான் ஒன்றும் பர்ஃபெக்டாக எழுதுவேன்லாம் கிடையாது. பட் இப்போ வர படத்துலலாம் நம்ம காமெடிஸ் அப்படின்னா திணிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. நான் படம் பேரெல்லாம் பெருசாக சொல்ல வரல, உங்களுக்கே நிறையா படம் தெரியும். ஒரு மாதிரி காமெடி வைக்கணும்னு திணிக்கிறாங்க. அது மோஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது ஒர்க் அவுட் ஆகல, ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா, இல்லை டைரக்டர் சைட்லேருந்து தப்பா, கிரியேட்டிவ் சைட் தப்பா, இல்லை ப்ரொடக்ஷன் டீம் தப்பா, எனக்கு எதுவுமே தெரியல. பட் நிறைய காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் ஒத்துக்கிற எஃபர்ட்ஸ் போடுறாங்க தான் சினிமா சைடில் நிறைய காமெடிஸ்க்கு. பட் இப்போ அந்த காமெடிஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது ஏன் என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் நிறைய ஷோஸு, அதாவது நம்ம விஜய் டிவி ஆகட்டும், சன் டிவி ஆகட்டும், ஜீ தமிழ் ஆகட்டும், ஸோ அந்த ஷோஸ்லலாம் காமெடி கொண்டு வராங்கன்னா, அந்த ஷோஸே காமெடி ஷோ நடத்துகிறாங்கன்னா அந்த ஷோவில் காமெடி இருக்கும். அந்த ஷோவே காமெடி பேஸ்டாக கொண்டு போவாங்க. அந்த ஷோலேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி மீம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காமெடி ஷோ நடத்துகிறாங்கன்னா அந்த ஷோக்குள்ளே பழைய மீம்ஸை கொண்டு வராங்க. அதாவது வாய்ஸ் ஓவர் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மீம் வீடியோ நடுவில் ப்ளே பண்ணுறதாகட்டும். ஸோ தட்ஸ் நாட் அ காமெடி. அது காமெடி கிடையாது. அதில் ஒரு ரெஃபரன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மீமை பார்த்து தான் நீங்கள் சிரிக்கிறீங்களே தவிர இப்போ நான் இந்த வீடியோ நடுவில் நான் நிறைய மீம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மீம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியணும்னா நான் அந்த மீம் அங்கே வச்சா தான் புரியும். ஸோ ஏன்னா நான் ஒன்றும் காமெடி ஷோ நடத்தலை, நான் அது உங்களுக்கு புரியணும்னா அந்த மாதிரி ஒரு மீமை வச்சா உங்களை சிரிக்க வைப்பேன். அது சிரிப்பு ஒர்க் அவுட் ஆகுமா வருமானு எனக்கு தெரியாது. ஏன்னா மோஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகாமல் போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ஒர்க் அவுட் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு காமெடி பேஸ்டு ஷோ நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஷோவில் நீங்கள் ஏன் உள்ள மீம்ஸ் கொண்டு வரீங்க, மீம் ஆடியோஸை உள்ளே கொண்டு வரீங்க? தேவையில்லாத வேலை. ஏன்னா உங்களால் காமெடி அந்த ஷோவில் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில், என்னால் இந்த வீடியோவில் பேசி காமெடி கொடுக்க முடியலங்கிற பட்சத்தில் நான் மீம்ஸை உள்ளே கொண்டு வரேன். காமெடிக்குன்னு ஒரு ஷோ வச்சுருக்கீங்கன்னா அந்த ஷோவில் உங்களால் காமெடியை கொடுக்க முடியல ஸ்கிரிப்ட்லேயும் ஸ்க்ரீன் பிளேலையும், அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மீமை உள்ளே ஆட் பண்ணணும். ஆனால் நிறைய மீம்ஸ் உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அந்த மீம்ஸை பார்த்துவே பிரெயின் ராட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவங்க எதுக்கு இந்த மீம் யூஸ் பண்ண, திடீர்னு மீம் வருது, கண்ணாப்பிரான் மீம் அடிக்கிறாங்க ஒரு சில காமெடி ஷோஸில். நான் என்ன ஷோ சொல்கிறேன், நான் எதையுமே பாயிண்ட் பண்ணி சொல்ல விரும்பல. நிறைய சேனல்ஸில் நிறைய ஷோ அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த ஷோவில் காமெடி இருக்கணும். நீங்கள் வைக்கிற மீமை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது. ஸோ எஸ், யாரும் இந்த வீடியோ பாப்பியானு தெரில, அந்த ஷோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அந்த ஷோவோட பழைய சீசன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பழைய சீசன்ஸ்லாம் பெருசாக இந்த மாதிரி உள்ள மீம்ஸ் கொண்டு வர மாட்டாங்க, பார்க்கவே சிரிப்பு இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தா சிரிப்பு வர மாட்டேங்குது. மீமை கொண்டு வரும்போது சிரிப்பு வர எனக்கு வெறுப்பாகுது. நிறைய பேர் சிரிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு யோசிக்கும் போது ஏன் இந்த இடத்துல இந்த மீம் வைக்கிறாங்க, அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகலாம் தான் இவங்க மீம் வைக்கிறாங்கன்னு போது ஏன் அந்த காமெடி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது. எடிட்டிங்ஸ்லேயே மீம் உள்ளே கொண்டு வராங்கன்னா அந்த காமெடி அங்கே சிரிக்கல, எடிட்டிங் டேபிள்லேயே அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு போது, ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு ஒரு மீம் உள்ளே கொண்டு வராங்கன்னு போது ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக நான் பார்க்குறேன்னா எனக்கு அது ஒரு மாதிரி கடுப்பாகுது, ஏன்னு தெரில. ஸோ எஸ், வாங்க அவ்வளோ, இதுக்கப்புறம் நான் புலம்பு விரும்பல, அடுத்து போகலாம் வாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு மெயினான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஃபீமேல் கமெடியன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமலே போயிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம்லாம் நீங்கள் அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனோரமா ஆட்சி ஆகட்டும், கோவை சரளா மேமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் கமெடியன்ஸ் அப்படின்னே இருந்தாங்க. அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்தாங்க. பட் பேர் சொல்கிற அளவுக்கு யாரும் நிற்கலை, யாருமே நிலைக்கலை. ஏன் என்னன்னு எனக்கு தெரியலை. ஸோ ஃபீமேல் கமெடியன்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் இல்லாமலே போயிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் அந்த காமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹோல்சமாக சூப்பராக இருக்கும். நம்ம மனோரமாச்சி காமெடி ஆகட்டும், கோவை சரளம் காமெடி ஆகட்டும், ஸோ இவங்க காமெடிலாம் ஒரு மாதிரி கல்ட்டு கிளாஸிக்காக இருக்கும். பர்ஃபெக்டாக அந்த இடத்துல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒருவேளை ஃபீமேல் கமெடியன்ஸை ஆடிஷன் வச்சு ஆன்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா, இல்லை அவங்கள யூஸ் பண்ணிக்க மாட்டுறாங்களா, இல்லைனா ஆடிஷன்ஸ்க்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்களா, அதுக்கேற்ற கதை டிமாண்ட் இல்லையா, அதுக்கேற்ற கதை எழுத மாட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தோணுச்சு தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவில் நிறைய இடத்துல ஃபீமேல் கமெடியன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிட்டாங்க. அப்படியே இப்போ நிறைய இந்த ஆக்ட்ரஸ் பேஸ்டு படம்லாம் நிறையா வருது. ஸோ அதே மாதிரி ஃபீமேல் கமெடியன் பேஸ்டு படமும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஓடும். ஏன்னா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஃபீமேல் வச்சு நீங்கள் ஒரு காமெடி ஜானர் பண்ணி இது வரைக்கும் யாரும் அது பண்ணது கிடையாது. ஸோ ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. யாராவது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த காலத்தில் அது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போயும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்.
ஸோ எஸ் நான் ஒத்துக்கிறேன், நடுவில் நான் நிறைய ஃபீமேல் கமெடியன்ஸ் வந்தாங்க, பட் யாருமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பேர் சொல்கிற அளவுக்கு யாருமே நிற்கலை, யாருமே நிலைக்கல, அப்படியே வந்த போக்கில் காணாமல் போயிட்டாங்க. ஸோ எஸ் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். அண்ட் எஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம சேனலில் ரொம்ப மாத கணக்கு வச்சு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு சின்ன க்ரியேட்டிவ் பிளாக்குள்ளே போயிட்டேன் நான், என்னால் பெருசாக யோசிக்க முடியல எதையும். ஸோ எஸ் அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, அதெல்லாம் பேசி நான் அறுக்க விரும்பலை. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் எனக்கு வந்த தாட் உங்களுக்கும் வந்திருக்கா, இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் உண்மையிலே காமெடிக்கு பஞ்சம் தானா அப்படிங்கிறத யோசிச்சு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது பற்றி சினிமா பற்றி பேசணுமா இல்லை சோஷியல் இஷ்யூ பற்றி ஏதாவது பேசணுன்னாலும் மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஜென்யூனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுவேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சாரி கைஸ் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சா வரமாட்டி. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன். பாய், see you. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.